ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எம்பெடட் ஐஓடில ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு லெவல் ஷிஃப்டர் போட்டிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பை டைரக்ஷனல் லெவல் ஷிஃப்டர். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இதுல HV சைடுக்கு 5 வோல்ட்டும் LV சைடுக்கு 3.3 வோல்ட் கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 4 சேனல் லெவல் ஷிஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்புட் வந்து பாத்தீங்கன்னா 5 வோல்ட் இருக்கா. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 3.2 வோல்ட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா லோ லெவல் 1ல, ஏன்னா நான் இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல் 1க்கு 5 வோல்ட் கொடுத்துருக்கேன். இப்போ எது பூரா நீங்க இதை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும் இல்லையா. இப்போ ஒரு ESP32 Raspberry Picoலாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதோட GPIO பின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3.3 வோல்ட் தான் ஆப்ரேட் ஆகும். இப்போ நீங்க ஏதோ ஒரு சென்சார்ல இருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து 5 வோல்ட் சிக்னல் அவுட்புட்டா இருக்கு அப்படின்னா அதை டைரக்டா வந்து நீங்க 3.3 வோல்ட்ல கனெக்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லெவல் ஷிஃப்டரை யூஸ் பண்ணி வரக்கூடிய 5 வோல்ட்டை 3.3 வோல்ட்டா கன்வெர்ட் பண்ணி தான் மைக்ரோ கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணணும். அதுதான் ஒரு ப்ராப்பரான வே. பை டைரக்ஷன் அப்படின்றதுனால நீங்க 3.3 வோல்ட் கொடுத்தா 5 வோல்ட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், 5 வோல்ட் கொடுத்தா 3.3 வோல்ட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது போல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.